வணக்கம் அண்ட் வெல்கம் டு நந்தினி பேசுறது நான் கேட்குறது நீங்கள் ஆக்சுவலி வந்துட்டு இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் இந்த ஒரு வீடியோவில். இது வந்து ஒரு லாங் வீடியோ, ஆக்சுவலி ஒரு லாங் வீடியோ வந்து யூடியூப்ல போஸ்ட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் யூடியூப்ல போய் பாருங்க. யூடியூப்லையும் நந்தினி பேசுனீங்க தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மைக்கா அப்படின்னு கேட்டால் நோ திஸ் இஸ் நாட் மைக்கு. ட்ரைபேட் அந்த ஃபோன் ஹோல்டரில் ஒரு ஹோல்டர் போயிடுச்சு. ஸோ அது அந்த மைக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்ன கேள்வி அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு உங்கள் ஜாப் என்னாச்சு, நீங்கள் ஜாபுக்கு போகிறது இல்லையா, என்னாச்சு ஏதாச்சு எதற்காக ஏன் எப்படி எவ்வாறு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலி வாட் இஸ் த மேட்டர் அப்படின்னா இப்போ நான் கம்ப்ளீட்லி ரெஸ்ட்டில் இருக்கேன். என்னது ரெஸ்ட் அப்படின்னா ஆமாம், சாப்பாடை ஸ்கிப் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே நீ சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டு இருந்த, உன் ஹெல்த்தை ஸ்கிப் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நீ உன் ஃபேமிலியிலேருந்தே ஸ்கிப் ஆகிடுவேன், இந்த உலகத்துலேருந்தே ஸ்கிப் ஆகிடுவேன். அதனால் ரெஸ்ட்டில் இரு, இல்லைனா கூடிய விரைவில் ரெஸ்ட் இன் பீஸ்னு போஸ்ட்டை போட்டுருவாங்க. அப்படிங்கிறனால இப்போ கம்ப்ளீட்லி நான் ரெஸ்ட்டில் தான் இருக்கேன். ஓகேவா? அதனால தான் அடிக்கடி நான் சொல்கிறது நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தும் முக்கியம், சோறு முக்கியம் அப்படின்னு. ஏன்னா இதில் நான் பண்ண மிஸ்டேக்கு, சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டு ஒர்க்குக்கு போகிறதா வச்சுக்கிட்டு ஒர்க்குக்கு போய் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம் போல் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு ஆக்சுவலி நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் தயவு செஞ்சு ரெஸ்ட்டு கொடுத்துக்குங்க. உங்கள் மைண்டுக்கும் சரி உடம்புக்கும் சரி. ஒரு சிலர் வந்து உடம்புக்கு ரெஸ்ட்டு தரேன் சொல்லிட்டு வீட்டில் இருந்துட்டு மைண்டில் வந்துட்டு பயங்கரமாக யோசிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நானே ரெஸ்ட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு என் மைண்டுக்குள்ள ஓவர் திங்கிங் ஓவர்லோடாக கொடுப்பேன். என் மைண்டே மானாவரியாக கேட்கும், கொஞ்சமாவது சும்மா இரேண்டி அப்படின்னு. மைண்டுக்கு ரிலாக்ஸ் தரது அப்படின்னா ரீடிங், ரைட்டிங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு ரைட்டிங் ரீடிங்லாம் பண்ணுறதுங்கிறதால போங்கப்பா யாருப்பா பண்ணுறது அப்படின்னு இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் புக்கு படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ரொம்பவே மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், மைண்ட் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால் ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு புக்கை படிங்க, எழுதுங்க. எனக்குலாம் சம்டைம்ஸ் எதுவுமே எழுத தோணலைன்னா கூட அதையும் உட்காந்துட்டு எழுதுவேன். இன்றைக்கி எனக்கு எதுவுமே எழுத தோணலை அப்படின்னு. நம்ம தான் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நான் நிறைய டைம் சொல்வேன். ஏன்னா முக்கால்வாசி வந்துட்டு நம்மளை யாராவது ஒருத்தவங்க வந்து ஹாப்பியாக வச்சுப்பாங்க அப்படின்னு வந்தாங்க, ஹாப்பியாக இப்போ பார்த்துக்குறாங்க, ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க அப்படின்னா சந்தோஷம் தான். அதில் உங்கள் லைஃப்பில் ஒரு பர்சன் அந்த மாதிரி கிடைச்சாங்க அப்படின்னா உண்மையுமே சூப்பர். அப்படி ஒருத்தவங்க கிடைக்கல, அப்படி ஒருத்தவங்க வந்தாங்க, இருந்தாங்க, போயிட்டாங்க, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு நம்மளே ஆறுதல் சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு பெருசாக தெரியாது. நம்மளே வந்துட்டு செல்ஃப் ஹீல் பண்ணிப்போம். எனிவே ரைட், மறக்காமல் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.